ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தோமானால் கடினமாக உழைப்பார்கள், மிகவும் கடினமாக உழைப்பார்கள். உழைத்து ஒருவேளை இவர்கள் மூத்தவர்களாக இருப்பதனாலோ அல்லது குடும்பத்தில் ஒரு முக்கியமானவர்களாக இருப்பதாலோ அல்லது சிறு வயதிலேயே தகப்பனையோ தாயையோ இழந்து விட்டதாலோ அல்லது குடும்பத்தில் ஒரு பொறுப்பை உடையவர்களாக இருப்பதனாலோ தனக்கென்று வந்திருக்கிற கணவனையோ அல்லது மனைவியோ விட்டுவிட்டு தன்னோடு கூட பிறந்தவர்கள், அதற்கு பின்பதாக தன்னுடைய பெற்றோர்கள், இவர்களுக்கே எப்பொழுது முக்கியத்துவம் கொடுத்து விட்டு தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் விட்டு விடுவார்கள். இங்கே வேதத்திலே ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், யாக்கோபு அங்கே லாபானை பார்த்து சொல்லுகிறார், நான் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஆண்டவர் இப்போ உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், இப்போ உங்களுக்கு நிறைய இருக்கு, அதனால இனி நான் என் குடும்பத்திற்காக கொஞ்சமாவது நான் சம்பாதிக்க வேண்டுமே என்று சொல்லி அவர் சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களை நம்பி வந்திருக்கிற அந்த ஒரு பெண்ணுக்காகவும் அல்லது நீங்கள் திருமணம் செய்து வந்திருக்கிற அந்த கணவனுக்காகவும் நீங்கள் உழைக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் எங்க அப்பா, எங்க அம்மா, என் தங்கச்சி, எங்க அண்ணன் என்று சொல்லி உங்களுடைய குடும்பத்தை விட்டு என் தங்கச்சிக்கு செய்யலாம் நான் உனக்கு செய்ய மாட்டேன், என் தங்கச்சிக்கு வாங்கல அதனால உனக்கு வாங்க மாட்டேன், இதுவல்ல வேதம் நமக்கு கற்றுத்தருவது. அவர்கள் எல்லாம் இரண்டாவது தான். நீங்கள் திருமணம் ஆகிவிட்டதென்றால் முதல் உங்களுக்கு இருக்க வேண்டிய உறவு தேவனுக்கு அடுத்த இடத்திலே உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள். அதற்கு பின்பதாகத்தான் மற்றவர்கள் எல்லாம் வர வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்களுக்கு செய்வதை விட உங்களுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பை செய்து முடியுங்கள். ஆமென்.